முருகன் துதி, அம்பாள் பற்றி பாட்டுகள்லாம் வந்து நிறைய வீட்டில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கள் ஊர் பெருமாள் தான்டா மீசை வச்ச பெருமாள் அப்படின்னு. அவர் இன்னும் மனம் இல்லையோ வேண்டும் வரம் தர, இன்னும் மனம் இல்லையோ. வணக்கம், நமஸ்காரம். தினமலர் ஆன்மீகம் யூடியூப் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நான் கடம் கார்த்திக், இசைக்கலைஞர். எனது சிறிய உணர்வுகளையும் ஆன்மீக அனுபவங்களையும் நான் கேட்டு தெரிந்து கொண்டதையும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்போது இறை நம்பிக்கை ஏற்பட்டது? இறை நம்பிக்கை வந்து வீட்டிலேயே வந்து அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாமே அவங்க சொல்லி சொல்லி வளர்க்குறது தான். நம்மளுடைய அடிப்படை உணர்வுகளையே வந்து வீட்டில் சாதாரணமாக தூங்கி எழுந்தோன்னே விபூதி இட்டுக்கிறதுலேருந்து, விளக்கேற்றுறதுலேருந்து, கோலம் போடுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே நம்மளுடைய ஆன்மீக அனுபவங்கள் பின்னி பிணைந்து இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இருக்கிற நேயர்களுக்கு அது நம்ம கொஞ்சம் சொல்லி தெரிய வேண்டியிருக்கு. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு தாத்பரியம் இருக்குது. அந்த ஜோதி வழிபாடு, அந்த அக்னி வழிபாடுன்னு பெரிய லெவலில் சொன்னால் அக்னி வழிபாடு, இங்கிலீஷில் நம்ம ஃபயர் வர்ஷிப்னு சொல்கிறோம். நம்ம பெரிய ஆரத்தி, இந்த கங்கா ஆரத்தி காட்டுறதா இருந்தாலும் சரி, ஆண்டவனுக்கு ஆரத்தி காட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை சூடம் ஏற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாவிளக்கு போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் விளக்கு ஏற்றுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த அந்த ஜோதி வடிவாக ஆண்டவனை நம்ம பார்க்குறோங்கிறது தான் அதில் விஷயம். அந்த மாதிரி வீட்டில் ஆன்மீக அனுபவங்கள், ஸ்லோகங்கள் பாடுறது எங்கள் அம்மா பாடுவாங்க. அதனால் இசையோடு சேர்ந்து ஆன்மீகமும் இறைவனை துதிகளும், பிள்ளையார் துதி, முருகன் துதி, அம்பாள் பற்றி பாட்டுகள்லாம் வந்து நிறைய வீட்டில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். அண்டு இல்லைனாலும் எங்கள் அப்பா ஏதாவது அதில் கேசட்டில், ரேடியோவில் போடுவார், டிவியில் எல்லாமே வந்துகிட்டே இருக்குமே. வி ஆர் சரவுண்டட் பை ஆல் தீஸ் ஒண்டர்ஃபுல் டிவோஷ்னல் சாங்ஸ். அண்டு ஆன்மீக அனுபவம்னா நான் ட்ரிப்ளிகேனில் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லையம்மன் கோவில்னு ரொம்ப, அந்த ட்ரிப்ளிகேனில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த அந்த அம்பாள் வந்து ரொம்ப ஒரு ஒரு எப்படி ஒரு ஜாலியாக சொல்லலாம் அப்படின்னாக்க, வாடா எப்படா இருக்க, ஒழுங்காக இருக்கியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த அம்பாள் பார்த்தாக்க ஒரு நல்ல வயசான அம்பாளாக இருக்கும். அவங்க கோவிலில் வந்து அப்போல்லாம் ரோட்டில் புறப்பாடு வரும்போது நான் ரொம்ப ரிதமில் இன்ட்ரெஸ்ட்டு. நான் இசைக்கலைஞர், தாளவாத்திய கலைஞர்னால ஒருத்தர் தவில் வாசிக்கிட்டு இருந்தார். அவருடைய பின்னாடி போயிட்டேன், தொலைஞ்சு போயிட்டேன். என்னை தேடிட்டு வந்து எல்லையம்மன் கோயிலேருந்து ஆரம்பித்து அந்த ட்ரிப்ளிகேன் ஹை ரோட்டில் துலுக்காலத்தம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே போயிட்டேன். அங்கே வரைக்கும் போயிட்டேன். நான் அப்படியே தவில கேட்டுக்கிட்டே போயிட்டேன். எங்கள் அப்பா தேடிட்டு வந்து தவால்னு ஒரு அடி அடித்தார். அதுதான் ஃபஸ்ட்டு அடி, நான் வாங்கின அடி. அதுதான் என்னோடய முதல் தாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது ஒரு விதமான ஒரு ஆன்மீகமும் இசையும் சேர்ந்த ஒரு அனுபவம். முதல் கோயில் தரிசனம் இது? நிறைய கோவில்களுக்கு போவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் லஸ்ஸில் நவசக்தி விநாயகர் கோவில் அடிக்கடி போவோம். ஏன்னா அங்கே வந்து ட்ரிப்ளிகேன் பக்கத்துலேயே மயிலாப்பூர், அது அங்கே பக்கத்தில் சாஸ்திரி ஹால், கான்சர்ட்ஸ்லாம் அங்கே நடக்கும். எங்கள் அம்மாவுக்கு முதல்ல அங்கே தான் நான் வாசித்தேன். இப்போ என்னுடைய முதல் கச்சேரியும் நவசக்தி விநாயகர் கோவிலில் தான் வாசித்தேன். அது தவிர அஃப்கோர்ஸ் நான் ட்ரிப்ளிகேன்லேயே இருந்ததுனால வருஷம் அந்த மார்கழி மாதம் பஜனை வந்து பார்சாதி கோவிலில் வாசிக்கிறது, அதை சுற்றி ராகவேந்திர சுவாமி மடம், அதெல்லாம் வந்து அந்த அந்த வைப்ரேஷனே வேறு. அந்த ட்ரிப்ளிகேனில் இருந்தவங்களுக்கு, இந்த இப்போ நேயர்கள் ட்ரிப்ளிகேனில் இருந்தவங்க, இல்லை இருக்கிறவங்க, இல்லை முன்னாடி இருந்து இப்போ யூஎஸில் செட்டில் ஆனவங்க கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த திருவல்லிக்கேணி, அந்த அந்த தமிழ் வேதமும் சொல்லிட்டு வருவாங்க, பல்லாண்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. அதே சமயம் சம்ஸ்கிருத வேதங்களும் வேத கோஷம் இருக்கும். சுவாமியை ஏழை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அங்கே எடுத்துன்னு போய் சுவாமியை வாசிக்கிறது, நாங்கள் கூட பஜனை பாடின்னு போகிறது, அற்புதமான பொங்கல் சாப்பிட்றது, எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு அனுபவம். அந்த திருவல்லிக்கேணி குளத்தாங்கரையில் வந்து உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப அந்த துளசி மனம், அந்த அழகிய சிங்கர், அந்த டிபி கோயில் ஸ்ட்ரீட்டில் நரசிம்மர் சந்நிதி, ஆண்டாள் சந்நிதி, இதெல்லாம் ரொம்ப அழகான விஷயங்கள்.
அது அடிக்கடி அதுவும் நாங்கள் வந்து தமாஷா சொல்லுவோம், எங்கள் ஊர் பெருமாள் தான்டா மீசை வச்ச பெருமாள் அப்படின்னு. ஒரு பார்சாதி பெருமாள் வந்து மீசையோடு இருக்கார். அது இன்னொரு விசேஷம் வந்து அங்கே வந்து குடும்ப சகிதமாக இருக்கார். பையன் பேரன் ஒய்ஃபு எல்லாரும் சேர்ந்து இருக்கிற அண்டு பார்சாதி பெருமாள் வெங்கடகிருஷ்ணன் அவருடைய மூலவருடைய பேர். ஸோ அந்த கோவில்களுக்கு நான் அந்த அந்த வைப்ரேஷன், அந்த ஒரு வாசனை, அந்த துளசி வாசனை, அந்த தீர்த்தம், இந்த சடாரி, அங்கே இருக்கிற பட்டர்கள் எல்லாமே சேர்ந்தது தான் என்னுடைய ஆரம்ப கால ஆன்மீக அனுபவம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது சார்? எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஆன்மீகம்ங்கிறதுனால நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வம், வீட்டு தெய்வம், குல தெய்வம் அதெல்லாம் சொல்லுவாங்க. சில பேருக்கு உபாசனா தெய்வம்னு தனியாக இருக்கும். யாராவது அவங்க இந்த பர்டிகுலர் தெய்வத்தை நீ ஆராதனை பண்ணு, உன் ஜாதகப்படி ஒரு இது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் எல்லாமே வந்து எப்போவுமே பிள்ளையார் தான். ஒரு எதுவாக இருந்தாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கடவுளை பார்த்து வணங்கும்போது வாயில் அறியாமல் பிள்ளையாரப்பன் தான் வரும். அதுக்கப்புறம் தான் பெருமாளே, அம்மா, தாயேன்னு வரும். அது என்னமோ தெரில, அது சின்ன வயசுலேருந்து அவர் மேலே ஒரு தீராத காதல். அது ஏன்னா அதாவது எளிமையான தெய்வம், ஒரு குழந்தையாக கூப்பிட்டா குழந்தையாக வருவார்ன்றது என்னுடைய இது. அது பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்குது. உண்மையாக நீங்கள் பிள்ளையாரை மனசார நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் வந்து காட்சியளிப்பாருங்கிறது நான் வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் வீட்டில் வந்து நான் டிவி பார்த்துட்டு இருந்தபோது நடிகை ஸ்ரீவித்யா, டெல்லி கணேஷ்லாம் ஆக்ட் பண்ண பிள்ளையார் பெருமையோ வெற்றி விநாயகர் ஏதோ ஒரு படம் வந்தது. அப்போ சொன்னேன், இதை படமாக பார்க்காம பிள்ளையாராக நினச்சி பார்த்தாக்கா பிள்ளையார் ஏதாவது ரூபத்தில் உனக்கு ஹலோ சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ எங்கள் ஒய்ஃப் கூட சும்மா கதை விடாதீங்கப்பா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நம்பிக்கையை பொறுத்து தான் வாழ்க்கை. அது முடிஞ்சுது, அந்த படம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் வேறு ஏதோ படம் வந்தது, ஏதோ டிவி பார்த்துட்டு வெளில எங்கேயோ கிளம்பினேன், பேங்க்குக்கு அதுக்கோ கிளம்பினேன். அப்போ நான் கீழேருந்து பெல் அடித்தேன், கூப்பிட்டேன் என் ஒய்ஃபை. அப்போ சொல்லுவாங்கல்ல நார்மலாக, என்ன சாவி மறந்துட்டிங்களா இல்லை பர்ஸு மறந்துட்டிங்களான்னு கேட்பாங்க. அது மாதிரி இல்லை நான் எதுவும் மறக்கலை, வா நீ வாசலில் வா அப்படின்னு. பார்த்தா எங்கள் வீட்டு வாசலில் பெரிய யானை நிற்குது. நான் அப்போ ரங்கராஜபுரத்தில் இருந்தேன். அப்போது வந்து ரங்கராஜபுரம் அந்த சைடு கேட்டுக்கிட்ட இப்போ அங்கே ஃப்ளைஓவர் வந்துடுச்சு, சப்வே வந்துடுச்சு. அப்போ வந்து ரயில்வே கேட்டு தான் இருந்தது. ஸோ அங்கே கோவிலே கிடையாது. எப்படி அங்கே யானை வந்ததுன்றது யாருக்குமே தெரியல. ஆனாலும் எனக்கு வந்து அந்த யானை பாகன் வந்து அங்கே இளநீர் குடிச்சிட்டு இருந்தான். அப்போ அவன்கிட்ட போய், ஏன் இங்கே வந்து கட்டியிருக்க அப்படின்னா, இல்லை சார் நான் காரணீஸ்வரர் கோயில் யானை சைதாப்பேட்டை, நாங்கள் எப்போவுமே அப்படி தான் போவோம், அங்கே ரோடு வெட்டியிருக்காங்க, அதனால் நான் இப்படி அடிச்சுட்டு போனேன். சரி எங்கள் வீட்டு வாசலை ஏன் கட்டினேன்னு நான் சும்மா இருந்தாலும் நமக்கு எப்போவுமே அந்த கொஸ்டினிங் வந்துகிட்டே இருக்கும்ல. அப்போது சொன்னபோது, இல்லைங்க நான் இளநீர் சாப்பிட்றதுக்காக நிறுத்தினா, அங்கே மரம் இல்லை, இங்கே தான் மரம் இருந்தது, மரத்தில் உங்கள் வீட்டு வாசலில் கட்டினேன். அவர் என்னை வீட்டை விட்டு வெளில போக முடியாத அளவுக்கு யானை நிற்குது. அது ஒரு மறக்க முடியாது. அதே அனுபவம் பாரதி வித்யாபவன் வாசல்லையும் எனக்கு நடந்திருக்கு. ஏதோ ஒருத்தர், என்னுடைய நண்பர் தாடி சாரதின்னு ஒருத்தர் இருக்கார், உனக்கு பிள்ளையாரோட ஆசீர்வாதம் என்றைக்கு உண்டுடா அப்படின்னு ஏதோ சொன்னார். சொல்லிட்டு சரி காஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்தா பாரதி வித்யாபவன் வாசலில் யானை நிற்குது. அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். ஒரு வாட்டி என்னுடைய குருநாதருடைய மாப்பிள்ளை, தட் இஸ் ராமகிருஷ்ணன் மிருதங்கம், நீலமணி ராமகிருஷ்ணன்னு, அவரும் நானும் டென்மார்க்கில் வாக்கிங் போயிட்டு இருந்தபோது நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டோம். அங்கே ஒரு பார்க்கில் உட்காந்து வாசிச்சுட்டு சும்மா கோர்வையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த தாள விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி பாட்டெலாம், சினிமா பாட்டு எல்லாமே பாடிட்டு திரும்பி வந்தோம். திடீர்னு பார்த்தா அவருடைய பிரேஸ்லெட்டை காணோம். அப்போ வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒரு அசட்டு நம்பிக்கைன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி திருப்பி போகலாம் வா, உனக்கு இப்போ பிரேஸ்லெட் எப்படியாவது கிடச்சிடும், பிள்ளையாரை நம்ம மனசார வேண்டின்னு வா, அப்படி இல்லைன்னா நம்ம பிள்ளையாரே வந்து கோச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த தமிழ் சான்ஸ்கிரிட்லேயோ தமிழில் சொல்லுவாங்க சௌலபியம் அப்படின்வாங்க. இந்த ஃப்ரெண்டாக பிள்ளையாரை ஒரு மை ஃப்ரெண்ட் கணேஷான்னு கூட ஒரு படம் வந்தது. இப்போது பிள்ளையாரை ஃப்ரெண்டாக வச்சுட்டு நம்ம போகும்போது அங்கே போய் பார்த்தோம், கிடைக்கல. நாங்கள் 2 பேரும் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டோம். அப்போ நான் சொன்னேன், சரி ஏதோ திருஷ்டி போச்சுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு நினச்சபோது அவங்க ஒரு கிறிஸ்டியன் நன் வந்தாங்க அங்கே டென்மார்க்கில்.
உடனே ஹலோ குட் மார்னிங் அப்படின்னா குட் மார்னிங் சிஸ்டர், காட் bless யூ. அந்த அவங்க கிறித்துவ முறைப்படி எங்களை ப்ளஸ் பண்ணாங்க. உடனே வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்டாங்க. இன்னொன்று மை ஃப்ரெண்ட் ஹீ லாஸ்ட் இஸ் பிரேஸ்லெட் சம்வேர் ஹியர், வி ஆர் அனேபிள் டு ஃபைண்ட் இட்னு சொன்னேன். அப்போ இட்ஸ் தேர் அப்படின்னு அவர் என்னுடைய ஃப்ரெண்டு கால் கடியிலேயே அந்த பிரேஸ்லெட் இருந்தது. அவருக்கு வந்து சொல்ல முடியாத சந்தோஷம். உடனே அவர் வந்து ஐயோன்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் எடுத்து போட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இப்படி நிமிர்ந்தோம். அந்த கிறிஸ்டியன் நன் காணோம் அங்கே இல்லை. நாங்களும் சுற்றி முட்டி பார்த்தோம். எப்படி அவங்க போயிட்டாங்களா இல்லை மறைஞ்சு போயிட்டாங்களான்னு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஒரு மிராக்கிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிள்ளையார் வந்து கிறிஸ்டியன் நன் ரூபத்தில் வந்தார் என்னை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அடிப்படையாக இப்போ நேயர்களுக்கு சொல்லணுன்னா, எவ்ரி மூமெண்ட் மிராக்கிள் இஸ் ஹேப்பனிங், பட் வி டோன்ட் நோட்டீஸ் இட். நம்ம உயிர் வாழ நம்ம ஒரு மூச்சு இழுத்துறோம், ஒரு மூச்சு விடுறோன்னா அதுவே மிராக்கிள் தான். அது வந்து கடவுள்கிட்ட தான் இருக்குது. அந்த அவருடைய கணக்கு, ரஜினி சொல்கிற மாதிரி ஆண்டவன் கணக்குன்னு சொல்லலாம் மாதிரி. அடிக்கடி நீங்கள் உச்சரிக்கும் நாமம் என்ன? அடிக்கடி சொல்கிற விஷயம் பிள்ளையாரப்பா தான். பிள்ளையாரப்பான்னு தான் சொல்லுவேன். உட்காரும்போது அப்பா பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்கிறது, இல்லைன்னா எழுதுக்கணும். அது வந்து சில பேர் சாய்ராம் சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஐயப்பான்பாங்க. அது பிள்ளையாரப்பான்னு சொல்லுவோம். சில சமயம் வந்து அதை கொஞ்சம் ஃபார்மலாக கரெக்டாக சொல்லணும்னா கம் கணபதியே நமஹா சொல்லுவேன் நிறைய. அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல் வந்து தண்டபாணி தேசிகருடைய ஜெகஜ்ஜனனி சுகபாணி கல்யாணி. அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேயர்களுக்காக. வேண்டும் வரம் தர இன்னும் மனமில்லையோ, வேண்டும் வரம் தர இன்னும் மனமில்லையோ, வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி. மீனாட்சி பற்றி. பரிபூர்ண அருளை பெற்ற உங்களுடைய ஆன்மீக குரு யார்? பகவான் சத்யசாய் பாபா. அதே மாதிரி பரமாச்சாராலையும் நான் நேராக தரிசனம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் இதை போட்டிருக்கிற இந்த ருத்ராட்சம் மகா பெரியவர் கொடுத்தது தான். இது வந்து அவர் கொடுக்கும்பொழுது சர்வஜன வசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த வார்த்தை சொன்னார். சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அவங்க சொல்லும்போது புரியாது. அவர் சொல்லும்போது சர்வஜன வசியம்னு சொல்லும்போது சரி ரொம்ப நல்ல விஷயமா ஒன்று, ரொம்ப சர்வஜன எல்லாருக்கும் நீ உன்னை பார்த்தாலே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னு, ஏன்னா அவர் வாக்கில் வந்தது. அப்புறம் ருத்ராட்ச மகிமான்னு ஒரு புக்கு நான் ரெஃபர் பண்ணேன் நான் படிக்கும்போது. அதில் இந்த 15 முக ருத்ராட்சத்துக்கு நடுவில் இஸ் ஈக்குவல் டு சர்வஜன வசியம்னு எழுதியிருந்தது. ஸோ அவர் அதை தான் மீன் பண்ணியிருக்காருன்னு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் வந்து ஒரு நடமாடும் தெய்வம், நடமாடும் என்சைக்ளோபீடியா, ஒரு 1000 கூகுளுக்கு சமானம். அவருக்கு வந்து அப்படி டவுன்லோட் ஆகும். ஸோ அது மகாபெரிவாள்கிட்ட அந்த மாதிரி அவர் சாட்சாத் பரமேஸ்வரன் தான். அவரை பார்த்தவாளுக்கு தெரியும். அவர் வந்து அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவர் அந்த தலையில் அந்த வில்வத்தை வச்சுட்டு தண்டத்தை வச்சுன்னு வந்தார்னா அப்படியே உங்களுக்கு என்னமோ பண்ணும். அதை விவரிக்க முடியாது. அந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இட் cannot be explained, it has to be experiencedனு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகமே அதுதான். வந்து பெரிய 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 நாதஸ்வர வித்வான் டிஎன் ராஜரத்னம் பிள்ளைகிட்ட ஒரு கச்சேரிக்கு வந்தாராம் மியூசிக் அகாடமியில். அவர் காரில் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு போனபோது பார்த்தா ஒரே காரு கூட்டமாக. இவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன தம்பி, நம்ம நிகழ்ச்சி மாலை தானே, காலையிலே இவ்வளோ கார் நிற்குதேன்னு. இல்லை காலையில் லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் நடக்குது. லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்னா அப்படின்னா என்னதுன்னா, இல்லை இசையை பற்றி பேசுவாங்க, அதை பற்றி விவரித்து சொல்லுவாங்க, ராக லக்ஷணங்கள்லாம் பற்றி சொல்லுவாங்க. பீயிங் எ கிரேட் வித்வான் அவர் வந்து கொஞ்சம் தமாஷா, ராகத்தை பற்றி பேசுகிறாங்களா, சாயங்காலம் ஊதுறேன் வந்து கேட்க சொல்லு அப்படின்னாராம். அது மாதிரி அதை எவ்வளோ வாட்டி நம்ம மைசூர் பாக் சொன்னாலும் அதை ஒரு வாயில் எடுத்து போட்டால் தான் அதோடைய இனிப்பும் அதோடைய சுவை தெரிகிற மாதிரி ஆன்மீகம் என்பது அனுபவிக்க வேண்டியது. இந்த பஞ்சதந்திரன் டைலாக் மாதிரி இது கமலஹாசன் டைலாக் மாதிரி அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது.
அது வந்து இட் ஹாஸ் டு பி எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் இன்எக்ஸ்பிளிக்கபிள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வு கொடுக்கும். அதே அதே பாபாவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும், எனக்கு ஒரு உணர்வு இருக்கும். நம்மளுடைய ரிசீவிங் கெப்பாசிட்டி என்ன உண்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அனுபவம் மாறும். அதுதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்ட கேள்வியில் சுவாமி சத்யசாய் பாபாவோட நான் நெருங்கி பழகிற நிறைய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. சொல்லுவாங்க தர்ஷனம், ஸ்பர்ஷனம், சம்பாஷணம் அப்படின்வாங்க. ஸோ அவரை பார்த்துருக்கேன் தர்ஷனம். அவர் என்ன தொட்டு பேசியிருக்கார் ஸ்பர்ஷனம். அவர் என்கிட்ட தோள்லெல்லாம் கை போட்டு சம்பாஷணம், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசியிருக்காரு, ஜோக் அடிச்சிருக்காரு. அதெல்லாம் நம்பவே முடியல எனக்கு. ஏதோ நம்ம சொல்லுவாங்கல்ல, பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை தாத்தா பாட்டி பண்ண புண்ணியம்னுவாங்க. அது மாதிரி யாரோ ஏதோ ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அதோடைய இன்ட்ரெஸ்ட் எனக்கு, அதெல்லாம் எனக்கு கிரெடிட் ஆகுது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.